சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நம்ம குழுவை தேடி இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாங்க. என்னுடைய கணவனே என்னுடைய 2 குழந்தைகளையும் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கிறாரு, எப்படியாவது அதை மீட்டு கொடுங்க மேடம் சொல்லி வந்து கதறி கண்ணீரும் கம்பலையுமா அழுதாங்க. என்னம்மா, கணவனே கொண்டு போய் கடத்தி வச்சிருப்பாங்களா அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு, ஆமாங்க மேடம், அதுதான் உண்மை. என்னுடைய கணவனே என்னுடைய 2 குழந்தைகளை கொண்டு போய் கடத்தி வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி உண்மையிலேயே மன நொந்து போய் அழுதாங்க. இதை பத்தி நான் வந்து ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸும் உடனடியா நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து போனை போட்டு அவரை வர சொல்லி கேட்டாங்க. ஆனா அவர் இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லி அவங்க கிட்ட ஏமாத்திட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் உங்களை வந்து கேக்குறோம், எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த பெண்ணையும் சம்பந்தப்பட்ட அந்த கணவரையும் இன்னும் சில நபர்களையும் சம்பந்தப்பட்டவங்க விஷயம் தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வரவழைச்சிருக்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன நடந்தது, எது உண்மை அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சென்னையை சேர்ந்த உஷா நம்மை தேடி வந்து முறையிட்ட கதை இது. உஷாவின் கணவரும் சாமியாருமான ஹரி தன்னுடைய 2 குழந்தைகளை கடத்தி வைத்துக் கொண்டு தர மறுப்பதாக உஷா குற்றம் சாட்டுகிறார். தன்னுடைய குழந்தையை மட்டும் வாங்கி தந்தாலே போதும் என கண்ணீர் சிந்துகிறார். ஆனால் கணவர் ஹரியோ உஷாவின் நடத்தை சரியில்லை என்கிறார். உஷா தற்கொலைக்கு முயன்ற போது அவரை காப்பாற்றிய குடும்பத்தை ஹரி சந்தேகிக்கிறார். நீண்ட நெடிய இந்த விவாதத்தில் இருதரப்பும் கைகலப்பில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? வாங்க உஷா, உட்காரு. வாழ்க்கையில ஒரு விரக்தியோட எல்லையிலே இருக்கீங்க. என்ன நடந்துச்சு உஷா? அவ்வளவு தூரம் ஒரு விரக்தியோட ஒரு வாழ்க்கையோட விளிம்பு நிலைக்கு போற அளவுக்கு என்ன நடந்தது? பிறந்ததும் அம்மா இல்லை, 3 வயசு வரைக்கும் தான் அம்மாட்ட இருந்து. எங்க மாமி தான் என்ன வளர்த்தாங்க. பிறந்த உடனே தாய் இல்ல இருந்தாங்க. 3 வயசு வரைக்கும் எங்க அம்மாட்ட இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா வந்து எங்க மாமிட்ட விட்டுட்டாங்க. எங்க மாமி தான் என்ன வளர்த்தது. அவங்களுக்கு பொண்ணு இல்லாதனால ரொம்ப இதுவா வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஏஜ் அட்டன் பண்ண. அப்பா இருந்தாரா? அப்பா எங்க இருக்காருன்னு தெரியாது. ஓ, அப்பா சின்ன வயசுலயே கைவிட்டாரு. கோயிலு குளம் இப்படித்தான் என்ன இட்டுன்னு போய் கத்து கொடுத்தாங்க. அப்ப கோயிலுக்கு போயிட்டு வரச்ச ஹஸ்பண்டோடைய அண்ணன் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே கீழே வந்து எங்க மாமிகிட்டே கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து கோயிலு கொஞ்சம் இதுவாக இருக்கா, அதனால வந்துட்டு எங்க தம்பிக்கு கொடுத்துருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதாவது உங்க வீட்டார் அணுகல, அவங்க வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உங்க ஹஸ்பண்டோட வீட்டுல இருந்து அவங்க அண்ணன் வந்து உங்களை பொண்ணு கேட்டாரு. அதாவது உங்களை பார்த்துட்டு இவ்வளவு பக்தியா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க மாமி என்ன சொன்னாங்க, வயசு 17 தான் ஆகுது, நான் கொடுக்க மாட்டோம், அது இல்லாம சொல்லாம வளர்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ற வயசு இல்ல அவளுக்கு, 20 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு. அப்ப என்ன பண்ணாரு, இவரு போயிட்டாரு சரின்ட்டு. சாயங்காலம் அவங்க அம்மா, அவங்க ஒய்ஃபு, அவரு 3 பேரும் வந்தாங்க. இந்த மாதிரி வந்து எங்க மச்சான் வந்து கோயில் வேலை தான் செய்யறாரு, நீங்க வந்துட்டு எனக்கு கொடுங்க, எங்க வீட்டுக்கு நம்பி எங்க மச்சான் எனக்கு கொடுங்க, கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க, கட்டின பொடியோட இட்டுன்னு போறோம், நாங்க அது மாதிரி இது பண்ண மாட்டோம். அப்ப எங்க மாமியா பண்ணாங்க, ரொம்ப கஷ்டம் எங்க மாமா, நீங்க வளர்ந்த வீட்லயும் ரொம்ப கஷ்டம். அதனால எங்க மாமா வந்துட்டு 3 பசங்க, ஆம்பளை பசங்க, அவங்களையும் பாத்துக்கணும், என்ன பாத்துக்கணும். அவரு ஒரு வருமானத்துலதான் இத்தனை பேர் ஒரு குடும்பம் நடத்தணும். இவங்க வந்து ரொம்ப இது பண்ணினே இருந்தாங்க, பொண்ணு கேட்டுனே இருந்தாங்க. பொண்ணு கேட்டுனே இருக்கும், சரி இது நல்ல வருமா பாரு அப்படி இருக்கிறவங்களும் சொன்னாங்க. அவளுக்கு வந்து நீயா தேடி போல தானா வந்தது, அதனால பாரு நல்ல மாப்பிள்ளையோட சூழ்நிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால சரி போய் இவங்க போய் இது பண்ணாங்க. சரி கோயில் வேலை செய்யறாரு, நல்லா இருக்காது கொஞ்சம். கோயில் வேலைன்னா என்ன வேலை பண்றாரு? பூசாரி. பூசாரி. அப்ப இவங்க போய் கேட்டது, கோயில் வேலை செய்யறாரு, எப்படி அவன் பொண்ணை வச்சு காப்பாத்துவாருன்னு கேட்டாங்க. இல்ல 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நல்லா ஒரு பொசிஷன்ல இருக்கான், அதனால நீங்க குடுக்கலாம். இதெல்லாம் நடந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உஷா? இதோ 2000 நடந்தது மேடம். 2000 11 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். இந்த வாரம் பார்த்தாங்க, அடுத்த வாரம் நிச்சயம் பண்ணாங்க, அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணாங்க. அப்ப எங்க மாமி என்ன காரணத்துக்காக அப்படி வந்து ஒரு பிரஷர் கொடுத்து அந்த அண்ணனும் அண்ணியும் அம்மாவும் வந்து கேட்டாங்க? இவருக்கு வந்து எங்கெங்கயோ பொண்ணு பாத்துருக்காங்க, பொண்ணு பார்த்தப்போ எங்கேயும் பொண்ணு செட் ஆகல. இன்னொன்னு வந்து இவரு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியல, மைண்ட் அளவு வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு
எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஒரு மாதிரி. ஓஹோ. அந்த மாதிரி அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அவங்க வீட்டுல தெரியும், எங்க வீட்டுல இருக்கும்போது தெரியாது. அப்ப என்ன வயசு 17. இவருக்கு வயசு என்னன்னு கேட்டாங்க எங்க மாமி. வயசு என்னன்னு கேட்டப்போ 28 ஆகுது. நாங்க 28 ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, அதனால வேணாம் நாங்க. இல்ல இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கொடுங்க, அவன் 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. சரி பண்ணிட்டாங்க. என்னால முடிஞ்சது வந்து காதுல எல்லாம் போட முடியும், கத்திரியும் காதலியும். இப்போதைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நாங்க எங்க மாமி அதையும் கஷ்ட சூழ்நிலை கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்ணி எல்லாமே எல்லாம் செஞ்சுதான் எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க கௌரவமா. அப்புறம் கல்யாணம் போயிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய சுயரூபம் என்ன அப்படின்னு தெரிய வந்தது. இவங்க வீட்டுல என்னன்னா, இவருக்கு வந்துட்டு யாரும் வந்து ஒரு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் கிடையாது ஒரே வீட்லயே. ஆனா இவ்வளவு அக்கறையா வந்து பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா சாப்பாடு போடுறாங்க. அது கூட இவரு செலவே, இவர் சேர்த்து வச்ச காசுலயே வெறும் பட்டு போடுவேன் தாலி மட்டும். எங்க செலவுல தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். இவரு கூட 10 லட்சம் செலவு பண்ணோம், நாங்க தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம். இவங்க எல்லாம் சும்மா பேருக்கு வந்து 4 அண்ணன் தம்பிங்க, 3 பேரும், அக்கா அம்மா, இவங்க ஒண்டிதான். எந்த ஒரு சொந்தமும் வரல, எதுவும் வரல. அப்பயே எங்க வீட்டுல கேட்டாங்க, என்னங்க ஒரு சொந்தம் கூட வரல, நீங்க வரைக்கும் வரீங்கன்னு. இல்ல நாங்க யாருக்கும் சொல்லல. அப்புறம் தான் கேள்விப்பட்டோன்னே தான் தெரியுது இவங்களுக்கு எந்த சொந்தமும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இவங்க அப்படியாப்பட்டது ஃபேமிலி அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக ரொம்ப டார்ச்சர். அவங்க அம்மா டார்ச்சர், அவங்க அண்ணி டார்ச்சர். இவன் பெட்ரூம்ல நடக்கிற இதுவெல்லாம் வந்துட்டு அண்ணிட்ட சொல்றாரு. ஐய. அப்புறம் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், ஒருவேளை அண்ணியே வளர்த்துறதுனால அவங்க கிட்ட ரொம்ப நாளா இருந்தனால க்ளோஸா இருந்திருக்கலாமா. நான் சொன்னேன், இது சொல்லணும், இது சொல்லக்கூடாதுல்ல, நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்களா, எனக்கு ஒரு மாதிரியா இல்லையா அப்படின்னு. அதான் இது எங்க அம்மா எங்க அண்ணி 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு. அம்மா அண்ணி. அதுக்காக இந்த விஷயத்தையெல்லாம் போய் அம்மாட்ட யாராவது பேசுவாங்க? அம்மாவாவே இருக்கட்டும், அம்மாட்டையும் கூட உட்காந்து சொல்லுவாரு. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இதுல இது பண்ணாத ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. சரி அதையும் தாங்கினாங்க. இவரும் அவங்க ஃபேமிலியும் டார்ச்சர் கொடுத்தது, இவரும் டார்ச்சர் கொடுத்தாரு, அவரும் டார்ச்சர் கொடுத்தாரு. அவர் என்ன விதமான டார்ச்சர், ஃபேமிலி என்ன விதமான டார்ச்சர் கொடுத்தாரு? அவங்க இவர் உள்ள வந்தவொடனே அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு என்ன அடிப்பாரு. அதனால வந்துட்டு குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் விட்டுட்டு ஓடிடுவாரு. எங்க போவாரு, என்ன பண்ணுவாரு, ஏது பண்ணுவாரு தெரியவே தெரியாது. ஒரு பிச்சைக்காரனாட்டம் மோசமா வருவாரு. தலை ஒரு கோலம், மூஞ்சி ஒரு கோலம், ட்ரெஸ் ஒரு கோலம், அப்படி வருவாரு. திடீர்னு விட்டுட்டு போறது, வர்றப்ப பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரி வர்றது இப்படி. ஆனா கேட்டேன் நான், இவரு சைக்கோவா இவரு அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க அன்னைக்கு ரொம்ப கோவம் வந்து, நீ எப்படி வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவ அப்படின்னு. இல்ல திடீர்னு இப்போ விட்டுட்டு போனவொடனே எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம அழுது நின்று. விட்டுட்டு போனவொடனே அப்படி போயிட்டு ஒரு 20 நாள் 30 நாள். ஓ அவ்வளவு நாள் இருந்துருவாரு. நான் ஆரம்பத்துல எனக்கு தெரியாதனால அழுதுனே இருந்தேன். அப்ப இவனுங்க என்ன பண்ணுவாங்க, அச்சு தச்சிடுவாங்க. எங்க வீட்டுக்கு போவாங்க. எங்க மாமி என்ன பண்ணுவாங்க, கத்திங்க எடுப்பாங்க. இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, டீ கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீ மூஞ்சில ஊத்திட்டாரு. அப்ப இந்த இடம்லாம் வெந்து இருந்தது. அப்ப எங்க மாமி என்ன பண்ணாங்க, யாரோ சொல்லி எங்க மாமி தெரிஞ்சு, நான் போய் சொல்லவே மாட்டேன் எந்த கஷ்டத்தையும் எங்க வீட்டுல போய். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாதனால, அது இல்லாம என்ன நினைச்சு அவங்க அழுதுட்டு இருக்காங்க, அதனால சொல்ல மாட்டேன். அப்ப என்ன பண்ணாங்க, எங்க மாமி வந்து பாத்துட்டு, இந்த மாதிரி என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே, நாங்க எவ்வளவு ஆசையா வளர்த்தோம் இந்த பொண்ணை, இந்த மாதிரி மூஞ்செல்லாம் கொஞ்சம் ஆக்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், வேணாம் மாமி நான் அங்கேயே போயிடுறேன். ஏன்னு தெரியுமா, கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அப்ப உங்க பேர் தான் கெட்டு போவோம், நாங்க கஷ்டப்பட்டா கூட இங்க எதுவும் தெரியாது, நான் போய் வந்துருப்பேன். இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 8 மாசம் பொறுத்து சேர்ந்து பொண்ணு நின்னுது. அந்த பொண்ணு நின்னது வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. அதை கலைச்சிருந்தாங்க. போய் அபார்ஷன் பண்றதுக்கு இது பண்ணாங்க. முதல் குழந்தைய அவங்க அம்மாவே, அவங்க அம்மாவும் அண்ணியும். எதனால இது வந்து அபார்ஷன் பண்ணிதான் ஆகணும் நீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் அபார்ஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் பொண்ணு பிறந்தது. பொண்ணு பிறந்ததுல இருந்து யாரும் வந்து பார்க்கவே இல்லை. டெலிவரி யாரு பார்த்தா? இவர் தான் பார்த்தாரு, வீட்டுக்காரர் தான் பார்த்தாரு. அவரு அந்த குழந்தைய இருக்கட்டும்னாரா இல்ல அவரும் கலைச்சாரு? இல்ல இருக்கட்டும் தான் சொன்னாரு. அதெல்லாம் வந்துட்டு அப்பத்திக்கு வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து அவரே தான் எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் பார்த்தாரு. அந்த மாமியாரும் உங்க அந்த அண்ணியும் என்ன ரீசனுக்காக அப்படி வேண்டாம் குழந்தைன்னு சொன்னாங்க? லேடிஸ் அப்படி சொல்றது அது ஏன் ஃபர்ஸ்ட் குழந்தைய ஏன் வேண்டாம்? அது ஏன்னா இவர் வந்துட்டு அப்ப எனக்கு தெரியாது, இவர் கோயில் வேலைன்னு சொல்லிட்டுதான் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணாங்க. கோயில் வேலைன்னு கல்யாணம் பண்ணப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் மந்திரம் எல்லாம் செய்வாரு.
மந்திரவாதியா குறி சொல்றவரா? ஆமா. குறி இந்த மாதிரி இந்த உடுக்கை அடிச்சு அது மாதிரி பில்லி சூனியம் அந்த இதுவும் இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் அது என்னன்னு தெரியாம வச்சிருந்தாங்க. அது கோயில் வேலைன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்களே, இந்த மாதிரி ஆளுக்கா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமி வந்து ரொம்ப இதுல இருந்தாங்க. நீங்க போய் மாமிட்ட சொன்னீங்க இப்படி மந்திரம் பண்றாருன்னு? எங்களுக்கு சின்ன பொழுதுல இருந்து எதா இருந்தாலும் எங்க மாமிட்ட சொல்லிடுவேன். யாருன்னா எதுனா சொன்னா கூட எங்க மாமிட்ட சொல்லிடுவேன், வேற யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், மாமிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் எங்க மாமி என்ன பண்ணாங்க, வந்து கேட்டாங்க எதுக்குப்பா இப்படி பண்றது. அப்புறம் 3000 ரூபாய் சம்பளம் கதையும் அன்னைக்குதான் வந்தது. 400 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இவ்வளவுதான் நம்ம லைஃப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம தாண்டி போய் தானே அப்படி நான் சொன்னேன். நான் குழந்தை இருக்கிறதுனால இந்த வேலையை தொட்டா நானும் அந்த குழந்தையும் போயிடுறேன் வெளியே, இந்த வேலை தொடர்றதுன்னா அது எடுத்துக்கோ, அந்த வேலை வேணுமா இல்ல நாங்க வேணுமா. எனக்கு இப்ப இங்க ஒண்ணு புரியல, உங்களுக்கு வந்து அவருடைய அந்த வேலை பிடிக்கலையா, இல்ல அவரு வந்து அவர் மந்திரம் பண்றாரு அது பிடிக்கலையா, இல்ல அவரே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தது அது பிடிக்கலையா? அது ஃபர்ஸ்ட் வந்து டார்ச்சர் பண்ணப்ப கூட நான் அவரை வந்துட்டு பிடிக்காம இல்ல பிடிச்சது அந்த அடி உத வாங்கிட்டு நீங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. அவரு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா அடிப்பாரு இது பண்ணாரு, ஆனா அந்த அளவுக்கு என் மேல வந்துட்டு ரொம்ப பிரியமா இருந்தாரு, எல்லாமே செய்வாரு. இவரு விட்டுட்டு ஓடிட்டா கூட இவர் வருவாருன்ட்டு அதே வீட்லயே நான் காத்துனேன். இவர் என்னைக்கா இருந்தாலும் இந்த சரி விட்டுட்டு போயிட்டா சாப்பாட்டுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுத்துட்டு போவாரா இல்ல அதுக்கேத்த காசு கொடுத்துட்டு போயிருவாரு? எல்லாமே பொருள் எல்லாம் வீட்டுல இருக்கும். எதுவுமே நான் வெளியே போய் கேட்கணும்னு இதுவே இல்லை, எல்லாமே வீட்டுல இருக்கும். வாடகையும் கட்டிட்டு போறேன் எக்ஸ்ட்ரா, அடுத்த மாசத்துக்கு வந்த வாடகையும் இப்பயே கட்டிட்டு பிளான் பண்ணி தான் வெளியில போயிருக்காரு, நல்லா பிளான் பண்ணி தான் வெளியில போயிருக்காரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் குழந்தைய வேணான்ட்டு நானும் அவரும் ஒரு இதுவா வேணும், நானும் கொஞ்சம் வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் என்னோட இதுல நான் சம்பாதிச்சேன். சொல்வதெல்லாம்